welcome back to our channel Recipes with Raj. இன்னைக்கு ரெசிபி வந்து தேங்காய் பால் சால மீன் குழம்பு. ரெண்டு வெங்காயத்தை வந்து நம்ம நீளமாக வெட்டி வச்சுருக்கேன். அதை வந்து நல்லா நம்ம சாட்டே பண்ணிக்கலாம். அது சாட்டே ஆனோடனே ரெண்டு தக்காளி அதையும் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா சாட்டே ஆனதுக்கப்புறம் இது டோட்டலாக கூல் டவுன் பண்ண வச்சுட்டு நீங்கள் அரைச்சிடுங்க. இப்போ வந்து ஒரு பேனில் ஆலிவ் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் தக்காளி சின்ன சின்னதாக நறுக்கிக்கோங்க. அது சாட்டே ஆனதுக்கப்புறம் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கோங்க, ஒரு ஸ்பூன். மிளகாத்தூள் வந்து உங்களுடைய காரத்துக்கு ஏற்ப நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நாங்கள் வந்து இன்றைக்கி 4 ஸ்பூன்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம். லோ ஃப்ளேமில் வச்சு நீங்கள் வந்து குக் பண்ணுங்கள், ஏன்னா அது ரொம்ப கருகக்கூடாது. இப்போ நம்ம வந்து மஞ்சத்தூள் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்க வெங்காய தக்காளியை இப்போ நம்ம இது கூட சேர்த்திக்கலாம். இப்போ வந்து நம்ம ஃப்ளேவருக்காக நம்ம வந்து ஆட் பண்ணுறது பச்சை மிளகா, கருவேப்பிலை. நான் இன்றைக்கி வந்து 6 பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா சாட்டே ஆகட்டும். இப்போ வந்து நான் கரைச்சி வச்சுருக்கிற புளி தண்ணியை இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா கரைச்சிட்டு ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதை வந்து ஒரு 10 to 15 மினிட்ஸ் நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இந்த கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து உப்பு சேர்த்துக்கலாம். குழம்புக்கு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கிற ஒரு ஃபிஷ் தான் நம்ம இன்றைக்கி வாங்கியிருக்கோம். இன்றைக்கி நம்ம வந்து மத்தி மீன், சின்ன மத்தி இல்லைன்னா சால மீன் அப்படின்னு சொல்லுவாங்க, இதை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து குழம்புக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த குழம்புக்கு வந்து இப்போ நான் 1/2 kg மீன் எடுத்திருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இது இன்னும் கொஞ்சம் வத்துனதுக்கப்புறம் நம்ம வந்து தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம தேங்காய் பால் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் நல்லா குக் பண்ணதுக்கப்புறம் நம்ம இறக்கிடலாம். நம்ம லாஸ்ட்டாக வந்து சின்ன வெங்காயத்தை தாளித்து நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். பட் இன்றைக்கி நாங்கள் வந்து வெறும் கருவேப்பிலையை மட்டும் போட்டு நம்ம இறக்கிற போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் எங்களுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம். Until then, bye.